மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 1977ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு முறை மட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை, தொடர்ந்து அமைச்சராக இருந்து பல்வேறு பணிகளை செய்தவர் என்பதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவர் இருந்த காலகட்டம் எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தில் இருந்து அந்த பதவியெல்லாம் வந்திருந்தாங்க. இந்த முறை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதிமுகவில் புரட்சித்தில் எம்ஜிஆருக்கு பிறகு கழகம் ரெண்டாக இருந்தது. ஜானகி அணி, ஜெய அணின்னு கூட இருந்தது. அதுக்கு பிறகு ஒருமித்து பிறகு இரட்டையில சிம்பல் மீண்டும் பெற்று பிறகு தொடர்ந்து அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள் 2016லையும் சரி. ஆனால் 2016க்கு அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் மறுபடியும் ஒரு அதிமுகவில் ஒரு சிறு சலசலப்பு வந்து மீண்டும் 4 ஆண்டு காலமாக மதிப்புக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட கட்சியினுடைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக மதிப்புக்குரிய திரு இபிஎஸ் அவருடைய தலைமையில் இயங்கி கொண்ட சூழ்நிலையில் மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வெளியே சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததாக செய்தி சொல்லப்படுகிறது. இணைந்தாரா இல்லையாங்கிறது தெரியல. ஆதரவாளர்களோடு பனையூர் இல்லை, இணைந்திருக்கிறாங்க. பட் அதிமுகவை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே தனக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி. அதில் யார் இருந்தாலும் அந்த வாக்கு வங்கி அவர்களுக்கு சேரும். அதில் போன பிறகு அவர்களுக்கு வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கி அப்படியே போகுமா அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேள்விக்குறி தான். அது உறுதியாக யாரும் சொல்ல முடியாது. தேர்தலுக்கு பின்னால் தான் அதனுடைய பலவீனம் ரெண்டுமே சொல்ல முடியும். சார், 50 ஆண்டுகால அரசியல் தெரிந்தவர் செங்கோட்டையன். இப்போ அவர் போனது வந்து திமுகக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணியில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? இல்லை, எங்களை பொறுத்த மட்டிலும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை பொறுத்த மட்டிலும் இன்று வரையிலும் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எந்த விதமான மக்கள் ஆதரவு நிறைய. 2026 தேர்தலில் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படின்னு சொல்லி தேமுதிக பொதுச் செயலாளர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. பல கட்சிகளும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தேர்தலில் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு கருத்து சொல்வதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையின் அடிப்படையில், ஜனநாயக அடிப்படையில் அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து எப்படி யார் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி எஜமானர்களாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் அதை சொல்லணும். இதுவரையிலும் தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஒருமுகமாக தான் தேர்தல் நடந்திருக்கு. 2006 மட்டும் ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக திமுக இருந்தது. காங்கிரஸ் ஆதரவோடு தொடர்ந்து அந்த ஆட்சி நடத்தி வந்தார்கள். பாஜகவை நம்பி பயணமானவர்களுடைய நிலைமை இப்படி போகிறதா திமுக கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணுறது, அது எப்படி பார்க்குறீங்க? இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. அவங்க ஒரு கட்சியில் இருந்தாங்க. அவங்க அதிமுகவில் இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி நம்பி நாங்கள் இருந்தோம்னு சொன்னால் அது எந்த வரையில் சரியாக இருக்கும்? அவங்க இருக்கிற கட்சி அதிமுக. அவங்க வந்து பாரதிய நாங்கள் நம்பி போனோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி பொருத்தமான விஷயம்? எப்படி பொருத்தமாக இருக்கும்? நீங்களே சொல்லுங்களேன். அதன் பிறகு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே சொல்லிட்டாங்க, இல்லை அப்படின்ட்டாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.